வாரிசுன்னு சொல்ற இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவனா? என்ன தேவன், சிலுவை வீட்டு வக்கீலம்மாவோட மகன் கிறிஸ்தவனான்னு கேக்குறீங்க? சிலுவை விட்டு மறிய பெத்துட்டாங்கிற காரணத்தினால இவன் கிறிஸ்தவனாக முடியுமா? சபையோட சட்டமெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஒருத்த கிறிஸ்தவன் ஆகணும்னா அவன் ஞானஸ்தானம்னு ஒண்ணு பண்ணிருக்கணும். இவன் இன்னி வரைக்கும் ஞானஸ்தானம் பண்ணி கிறிஸ்து மதத்தை ஒத்துக்கிட்டதில்ல. நீங்க இந்த சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்கிறதுனால பழைய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சந்தேகம் இருந்தா சர்ச்சில் இருக்க ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இவனை எந்த ஜாதியிலையும் சேர்க்காம ஒரு மிருகத்தை மாதிரி தான் வளர்க்கறாங்கன்னு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. முன்னாடி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. பிரபல சங்கீத வித்வான் மேப்பத்தூர் விஷ்ணு ஐயங்காரும் சிலுவை வீட்டு மேரியம்மாவுக்கும் நடந்த விவகாரத்து கேஸ். ஜாதி மதத்தெல்லாம் மறந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு ஜாதி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தைய கிறிஸ்தவனா வளர்க்கறதா இல்ல இந்துவா வளர்க்கறதான்னு ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கு ஒரே அடிதடி பிரச்சனைன்னு வந்து கேஸ் கோர்ட்டுக்கு போயாச்சு. குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஜாதியை ஏத்துக்கிறதுன்னு அவனே சுயமா முடிவெடுக்கணும்னு, அது வரைக்கும் அவன் அம்மாவோட பாதுகாப்புல வளரட்டும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு. குழந்தை பிறந்து இத்தனை வருஷமும் இந்த வர்க்கீஸ் எந்த ஜாதியும் சார்ந்து இல்ல. பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த தடிமாடுக்கு இருக்கு. இவனுக்குன்னு சொந்தமா பேரோ ஜாதியோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மானம் கட்டவன் எவ்வளவு உயிர் வாழ மாட்டான். இந்து கோயில் திருவிழாவில காவடி எடுக்க போவான். சர்ச்சில் திருவிழா வந்தா சிலுவை தூக்கவும் வருவான். முதல்ல இவன் ஒரு கிறிஸ்டினா இல்ல ஹிந்துவா நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம திருவிழாவை நடத்தலாம். என்ன வைக்கலாமா? இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் அப்பவே யோசிச்சிருக்கணும். மதத்தையும் ஜாதியும் இந்த ஊரையும் மறந்து அந்த ஐயங்கார் பின்னாடி போகும்போது யோசிச்சிருக்கணும். வீணா இங்க இருந்து அவமானப்படுறதை விட்டுட்டு உன் அட்ரஸ் இல்லாத மான கூட்டிட்டு போ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அது உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா உங்க அம்மா மடியில வச்சு சோறு ஊட்டுவாங்க. போட ஆலய திருவிழா நடத்த ஒரு நல்ல கிறிஸ்டின் குடும்பம் இங்கே இருக்கு. அதை விட்டுட்டு அட்ரஸ் தெரியாத எவனுங்க திருவிழா நடத்த தேவையில்லடா. அடிடா அவனை. தள்ளுங்க தள்ளுங்க, வழிவிடுங்க. அடிக்கிறத வேடிக்கை பார்க்காம போய் தடுங்க சார். சர்ச்சை விஷயத்துல நாங்க தலையிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் வரா சார். வந்தா நான் பாத்துக்கிறேன். போய் தடுங்க சார். நான் சொல்றது கேளுங்க. வக்கீலம்மா நிறுத்த சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்புற நிறுத்த சொல்லுங்க. வர்க்கீஸ் போது வா. சண்டை வேண்டாம். வர்கீஸ் மேலதான உங்க எல்லாருக்கும் கோபம். வர்கீஸ் திருவிழாவுக்கு தலைமை தாங்கல. அவருக்கு பதிலா சிலுவை விட்டு மரியா தலைமை தாங்குவாங்க. வேண்டாம் ஃபாதர். என் மகனுக்கு மரியாதை கிடைக்காத திருவிழாவை நானும் நடத்த விரும்பல. அப்படி நடத்தினா அந்த கர்த்தர் கூட மன்னிக்க மாட்டார். வாப்பா. இன்ஸ்பெக்டர், சட்டத்தை கையில் எடுத்ததுக்காக என்னையும் என் பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஐபிசி செக்ஷன் 323 324 அடிதடியில இறங்கினதுக்காக.
டியூட்டியில இருந்த அதிகாரியை தாக்குனதுக்காக செக்ஷன் 353. அம்மா சொல்லிட்டாங்களே சார், தைரியமா விளங்க மாட்டுங்க. நான் சொல்றேன்ல. சார் ஒரு நிமிஷம். வக்கீல் மேடம், ஜாமீன்ல எங்களை எடுக்க பின்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்துரு. சிலுவை வீட்டுக்காரங்க திருவிழா தலைமை நிகழ்ச்சி இப்படி கண்டம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி புலிக்காட்டுக்காரங்களே. புலிக்காட்டுக்காரங்களே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். போட்டியில உங்களை ஜெயிச்சதுக்கு இந்த வர்கீஸ் கண்டிப்பா திருவிழாவை நடத்தி காட்டுவான். இனி ஞானஸ்தானம் பண்ணாதான் ஆகுன்னா அதுக்கு நான் ரெடி. வாமா. வண்டி எடுறா போலாம். ஞானஸ்தானம் பண்ணிக்க போறேன்னு யார் உங்ககிட்ட சொல்ல சொன்னது? புலிக்காட்டு குடும்பத்தை தோக்கடிக்கிறதுக்கு நீ எது வேணாலும் சொல்லுவியா? தற்சமயம் நீ ஞானஸ்தானம் பண்ணிக்கவே கூடாது. மத்தவங்கள பழி தீர்த்துக்கிறதுக்காக ஒரு மதத்தை நீ எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் உன்னை நான் வளர்த்தேனே, என்னைக்காவது உன்னை கிறிஸ்டினா மாறுன்னு சொல்லியிருக்கனா? நீ கிறிஸ்டியனா மாறணும்னு என்ன அவசியம்? ஏன் மதத்துக்கு நீ வரணும்னா உங்க அப்பாவையும் அவரோட சமூகத்தையும் நீ மறந்துட வேண்டியதுதான். எந்த சாதியும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்தேன். இருந்தாலும் எல்லா சாதிக்காரங்களையும் எனக்கு பிடிக்கும். ஒரு சாதி போதும் இன்னொரு சாதி வேணான்னு ஊர்க்காரங்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த திருவிழாவில் உங்களையும் என்னையும் அவமானப்படுத்துறவங்கள நான் தட்டி கேட்கலன்னா நான் மீச வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த திருவிழா நடக்கணும். என்ன வாய் மூடிக்கிட்டு இருக்க? ஓ, சீனியர் வைக்கல் முன்னாடி ஜூனியர் வைக்கல் வாயை திறக்க மாட்டீங்களோ? திறந்தாச்சு. எந்த மதத்தை நம்ம ஏத்துக்கிட்டாலும் அதை பூர்ணமா நம்பணும். அதை விட்டுட்டு வைராகியத்துக்காக ஏத்துக்க கூடாது. ஐயே, வைராக்கியம் காட்டுறதுக்கு இல்லம்மா. கொஞ்ச நாளாவே நான் கிறிஸ்தவனா மாறணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். எனது கடவுளான இயேசுவே, நான் உன்னை சரணடைகிறேன். என் எதிரிகளிடமிருந்து என்னை காக்க வேண்டும். இல்லை என்றால் சிங்கம் போல் என்னை கடிப்பார்கள். சங்கீர்த்தனம் 7வது அத்தியாயம். கடவுளின் பெயரால் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக் கொண்டால் உனக்கு நன்மை பிறக்கும். கடவுளின் வார்த்தைகளின் நம்பிக்கை வை. இது 22வது அத்தியாயம். இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு திருவிழா நடத்தணும், கொஞ்சம் சொல்லுமா. இவ்வளவு நாளும் நானே உன்னை வளர்த்துனதுனால உன் மேல எனக்கு நிறைய உரிமை இருக்கு வர்கீஸ். ஆனா அதை பயன்படுத்தி எந்த மதத்தையும் உன் மேல திணிக்க கூடாது. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறது எப்பவும் இந்த அம்மாவுக்காக இருக்க கூடாது. உங்களுக்காக நீங்க தான் ஞானஸ்தானம் ஏற்கனவே பண்ணிட்டீங்களே. இப்ப பண்றது எனக்கு. எந்த மதத்திலயும் இல்லாம நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த மதங்கிற காலத்தை பூர்த்தி பண்ண முடியாம நான் ஸ்கூல்ல சேர முடியல. வீட்டுல இருந்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பரீட்சையில ஃபெயிலா பாஸ் ஆகிற பயமே இல்ல. நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல பொண்ணா கேட்டோம். ஜாதி பிரச்சனைனால பொண்ணு கிடைக்காம போச்சு. ஒண்ணு கிறிஸ்தவனாவா இல்ல இந்துவாவா? அவங்களுக்கு ரெண்டும் கட்டம் வேணான்னுட்டாங்க. அதுக்கு தான் இந்த ஊருக்காரங்க எனக்கு எருமைன்னு பேர் வச்சாங்க. வர்கீஸ் எரும மாடுதான், எரும மாடுதான். அப்புறம் அப்பா அம்மா சண்டை தீர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதியை முடிவு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நீ வருத்தப்படுறதுக்காக நான் அப்படி சொல்லல. உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நீ சம்மதம் வாங்கணும். உங்க அப்பா கிட்ட. ஓ ஆமாமா, வாங்கிட வேண்டியதான். பொண்டாட்டி புள்ளைய திரும்பி கூட பார்க்காத அப்பங்கிட்ட வாங்கிட வேண்டியதான். எனக்கு பிடிச்ச மதத்தை தேர்ந்தெடுக்கலான்னு கோர்ட்ல சொன்னாங்க. அதனால கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்க போறேன். அதுக்கு என் அப்பா அனுமதி தேவையில்ல. சர்ச் ஃபாதரோட அனுமதி போதும், எங்க அம்மாவோட அனுமதி போதும், கர்த்தரோட அனுமதி போதும். உன் புருஷனோட அனுமதி தேவையில்ல. வேலைய பாருமா. டேய், எந்த கோர்ட்டை விடையும் உனக்கு உயிர் கொடுத்த அப்பா தான்டா பெருசு. அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாரா? வர்கீஸ் அண்ணா, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் பண்ணி வச்சது யோவான். ஆனா யோவானுக்கு யாருமே ஞானஸ்தானம் பண்ணி வச்சதா பைபிள்ல சொல்லலையே. அப்போ யோவான் மட்டும் எப்படி கிறிஸ்தவனாக முடியும்? நீ ஒண்ணு பண்ணு. அடுத்த முறை யோகனனை பார்க்கும்போது நேரடியா கேட்டு. அந்த யோவான் ஞானஸ்தானம் பண்ண கதையை விடு. எங்க அப்பன் சீட்டு காசு போட்டு திவாலான கதையை கேளு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, எங்க அம்மா மேல சத்தியமா நான் ஆத்துல போய் குதிச்சிடுவேன். மணிமாரா அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிடாத. அந்தோனே அவன் சொன்ன மாதிரி செஞ்சிருவான். இதுக்கு முன்னாடி 3 தடவை தண்ணியில குதிச்சு செத்துருக்கான். அப்படின்னு இப்ப உயிரோட இருக்கானே. இதெல்லாம் ஒரு உயிரா? என்னடா வர்கீஸ், நீ ஞானஸ்தானம் எடுக்க போறத கேள்விப்பட்ட இப்ப ஊரை விட்டே வெளியே போயிட்டு இருக்க. இந்த வருஷம் ஆலய திருவிழா நடக்குமா? டேய் வர்கீஸ், ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஒருத்தன் கிறிஸ்டியன் ஆக முடியும். அப்ப இப்ப என்ன ஜாதிடா? என் ஜாதி எதுன்னு பாக்கணுமா? இந்த பாத்துக்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? டேய், இந்த உலகத்துல 2 ஜாதி தாண்டா. ஒன்னு ஆணு, இன்னொன்னு பொண்ணு. 3வது ஒரு ஜாதி இருக்குன்னா அது நீ தாண்டா. ஏய்,
For more updates, like, comment, subscribe to our channel.